அத்தியாயம் 45. அருவி அந்த கேமராவை எடுத்துக்கொண்டு அவசரமாக அவள் அறைக்கு ஓடி வந்தவள் அதை ஒரு பத்திரமான இடத்தில் ஒளித்து வைத்தாள். பின் வெகு எட்டுக்களுடன் அவள் அத்தையை தேடி ஓடினாள். அழகி இப்பொழுதுதான் மாடியில் காய வைத்த வத்தலை எடுப்பதற்கு சென்றார். மாமியாரே! கத்திக்கொண்டே ஓடியவள் அவரின் கையை பிடித்து ரகசியமாக அழைத்து சென்றாள். என்ன அருவி, என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சுற்றி பார்த்தபடி சொன்னாள் அருவி. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? கொஞ்சம் முன்னாடி இந்த வீட்டு பெரிய மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து 2 காதலர்களை மிரட்டி பிரிச்சு விட்டாங்க. நான் அத பாத்துட்டேன். ரகசியமாக சொன்னாள். அவ்வளவுதானா? என்றார் அவரோ அசால்ட்டாக. மாமியாரே, இவ்ளோ பெரிய விஷயம் சொல்றேன், அவ்வளவுதானன்னு கேக்குறீங்க? அவள் அதிர்ச்சியுடன் கேட்டாள். இங்க பாரு அருவி, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னதுதான். இங்க நடக்கிற விஷயத்த பார்த்தோ பார்க்காத மாதிரி இருந்துக்கோ. இதெல்லாம் இங்க ரொம்ப சாதாரணம் என்றார் அவர் பெரிய ரியாக்ஷன் எதுவும் கொடுக்காமல். அவருக்கு இது சாதாரணமாக இருந்தாலும் என்னவோ அருவிக்கு அது உறுத்திக் கொண்டே இருந்தது. அதே நினைப்புடன் அவள் வேலையெல்லாம் முடித்து அவள் அறைக்கு செல்லும் பொழுது இன்று அதிசயமாய் அவளுக்கு முன்பே பாரி அறைக்கு வந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். இத்தனை நாளாக அருவி உறங்கிய பிறகுதான் பாரி வருவான். என்னதான் அவன் அவளை வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் செய்தாலும் இத்தனை நாளில் அவளிடம் கணவன் என்ற முறையில் நெருங்கியது இல்லை. அவளிடம் அத்துமீறியதும் இல்லை. ஆனால் இன்று என்னவோ அவன் பார்வை பெண்ணவள் மீது வித்தியாசமாக படிவதை அந்த அறைக்குள் நுழையும் பொழுதே அருவியால் உணர முடிந்தது. என்ன ஒரு மார்க்கமா பாக்குறான், சரியில்லையே என அவனை ஒரு பார்வை பார்த்தபடி அருவி அவள் வழக்கமாக படுக்கும் மெத்தையின் ஓரத்தில் சென்று படுத்து கொண்டாள். அப்பொழுது ஓடிக்கொண்டிருந்த பாடலின் சத்தத்தை அதிகப்படுத்தினான் பாரி. அதில் கட்டிப்புடி கட்டிப்புடிடா பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பாடலை கேட்டபடியே தினுசாய் கழுத்தை திருப்பி பார்த்தான் அருவியை. என்ன ஒரு மார்க்கமா பாட்டு போட்டு அதை விட மார்க்கமா பாக்குற, சரியில்லையே. அடியே அருவி, பயப்புள்ள ரொமான்ஸ் மூடுக்கு ட்ரை பண்ணுது போல. பேசாம கண்ணு மூடிக்கொடி என்று கண்ணை மூடிக்கொண்டாள் அருவி. இப்பொழுது அந்த பாடல் மாறி வேறு பாடலை ஓடவிட்டான் பாரி. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி. சற்றே நிமிர்ந்தேன், தலை சுற்றி போனேன், ஆஹா அவனே வள்ளலடி. மின்னலை பிடித்து தூரிகை சமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி. 100 அடி பளிங்கை 6 அடி ஆக்கி சிற்பிகள் செதுக்கிய உருவமடி. இந்த பாட்டு சத்தம் கேட்டு மெல்ல தலையை மட்டும் தூக்கி பார்த்தவள் பாரியின் பார்வை அவள் மீது இருப்பதை கவனித்தாள். லுக்கு எங்க போகுது என்று அவன் பார்வை சென்ற இடத்தை பார்த்தவளுக்கு திக்கென்றானது. அந்த கல்வனின் கண்கள் பாடலுக்கு ஏற்றது போல் அவள் மெல்லிடையில் வந்து பதிந்தது. ஆத்தாடி, என்ன இப்படி பாக்குறான்? பாக்குற பார்வையே சரியில்லையே. அடியே, இவ பாக்குறத பார்த்தா பாஞ்சிருவா போலையே என்று பயத்துடன் பெண்ணவள் சேலையை இழுத்து மூடிக்கொண்டு குப்பரடித்து படுத்து கொண்டாள். ஆனால் மனம் திக் திக்கென்று இருந்தது. இப்பொழுது அவளுக்கு இருக்கும் பெரும் பயமே அவன் பார்ப்பதற்கு அப்படியே தமிழைப் போல இருக்கவும் அவள் மனம் எக்கு தப்பாய் தடுமாறி விடுமோ என்பதுதான். அவள் திரும்பி படுத்து 2 நொடி ஆகிவிட்டது. இப்பொழுது பாட்டு சத்தம் சுத்தமாக வரவில்லை. என்ன சத்தத்தை காணோம் என்று மெல்ல தலையை மட்டும் திருப்பி பார்த்தாள் அருவி. அப்பொழுது அவள் முகத்துக்கு மிக அருகே அவளை உரசியபடி வந்து படுத்திருந்தான் பாரிவேந்தன். அவன் மூச்சு காற்று அவள் முகத்தில் உரசி செல்ல அவளுக்கு ஒரு நொடி உயிரே நின்று வந்தது போல் இருந்தது. அவன் கண்கள் அவளை உற்று உற்று பார்த்து கொண்டிருக்க இவளுக்கு அந்த ராத்திரி நேரமும் குப்பென்று வேர்த்து விட்டது. எதுக்கு இப்படி பாக்குறான்? அவள் உள்மனம் கேள்வி எழுப்ப பெண்ணவள் மெல்ல திரும்பி படுக்கலாம் என்று நினைக்கும் வேளை அவளின் மெல்லிடையில் பதிந்தது அவன் கம்பீரமான கை. இதில் பெண்ணவளின் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியுடன் விரிய படபடவென்று அடித்துக் கொண்டது அவள் இதயம். ஐயோ, என்ன பண்றீங்க என்றவள் சிவந்த இதழ்கள் இரண்டும் கேட்டு முடிப்பதற்குள் அவள் செவ்வதழை நோக்கி குனிந்தான் பாரி. அவள் நினைத்திருந்தால் விலகி இருக்கலாம், அங்கிருந்து ஓடி இருக்கலாம், இல்லை என்றால் முகத்தையாவது திருப்பி இருக்கலாம். ஆனால் எதையும் அவள் செய்யவில்லை. ஏதோ மிட்டாய் கடையை பார்த்து முழித்தது போல அவன் நெருக்கத்தில் அப்படியே அசைவின்றி உறைந்து போயிருந்தாள் அருவி. பாரியின் இதழ்கள் அவள் சிவந்த இதழ்களில் மெல்ல பட்டும் படாமல் முத்தமிட கரண்ட் ஷாக் அடித்தது போல ஒரு உணர்வு அவளுக்கு.
இப்பொழுதாவது அவள் அவனை தள்ளிவிட்டு ஓடியிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்வது? அவள் மானம் கெட்ட மனம் அவனை தமிழ் என்று எண்ணியது. அவனை பார்க்கும் பொழுது அவள் மனம் தடுமாறியது. அதனால் பெண்ணவள் மனம் கண்களை மூடி அந்த முத்தத்தை ரசித்தது. அவளின் அமைதியே அவனுக்கு சம்மதமாய் தெரிந்ததோ என்னவோ, அவள் இடையே இறுக்கி தன்னுடன் சேர்த்தணைத்தவன் அவளின் இதழை இப்போது வன்மையாக சிறை கொண்டான். அந்த தேன் சுவையும் தோற்று போனதென்று தோன்றும் அளவுக்கு அவளின் இதழ்கள் அவனுக்கு திகட்டாத சுவையை கொடுத்தது. முடிந்தளவுக்கு அவன் இதழ்களை மென்று தின்றவன் அவள் கழுத்து மடலில் முத்தம் பதித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை ஆட்கொள்ளத் துவங்கினான். "வேணா அருவி, இது தப்பு. அவன்கிட்ட இருந்து விலகி போ" என்று அவள் உள்மனம் எச்சரிக்கை செய்த போதும் அவளால் விலக முடியவில்லை. அவள் அவனை அந்த நொடி பாரியாகவே உணரவில்லை, தமிழாகவே உணர்ந்தாள். அவளையும் தாண்டி அவள் இதழ்கள் உச்சரித்தது அந்த பெயரை. தமிழ் என்று அவள் இதழ்கள் உச்சரித்ததை கேட்டு அவன் வேகம் அதிகமானது ஊடலில். மாறனுக்கு சரியாகும் வரை மீனாட்சி அவனை விட்டு இம்மி அளவு கூட நகரவில்லை. பெற்றவள் கூட இப்படி கவனித்துக் கொள்வாளா, கட்டியவள் கூட இப்படி பார்த்து கொள்வாளா என்று எண்ணும் அளவுக்கு அவனை கவனித்துக் கொண்டாள் மீனாட்சி. "அடியே, என்னடி நினைப்புல இருக்க? வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆச்சு. என்னதான் அவர் உனக்கு பிடிச்சிருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டுல போய் பொட்ட பிள்ளை தங்குறது தப்புடி. வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா?" அவள் அன்னை அந்த பக்கம் போனில் கத்திக் கொண்டிருந்தார் கொஞ்சம் கோபமுடன். "அம்மா, அவருக்கு யார் இருக்கா? நான் தான் பாத்துக்கணும். வேற யாரு பாத்துக்குவா சொல்லு?" எப்ப அவரை காதலிக்க ஆரம்பிச்சேனோ அந்த நிமிஷம் முடிவு பண்ணேன், அவர்தான் என் புருஷன்னு. அதை யாராலையும் மாத்த முடியாது. அவருக்கு சரியாகிற வர நான் வரமாட்டேன், அப்படிதான் என்று போனை வைத்தவள் திரும்பி பார்க்க மாறன் அவள் பின்னே தான் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி நின்று கொண்டிருந்தான். "என்னையா, என்ன லுக்கு? மாத்திரை போட்டியா?" என்றாள் ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தபடி. மாறனால் அவள் எப்படிப்பட்ட பெண் என்று புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவனை ஜெயிலில் தூக்கி வைத்து அடிவாங்க வைத்தவளும் அவள்தான். இன்று தன்னை உடனிருந்து பார்த்து கொள்பவளும் அவள்தான். "இதெல்லாம் ஏன் பண்றீங்க? எந்த தைரியத்துல இப்படி யாருனே தெரியாதவன் வீட்டுல தங்குறீங்க? இதனால பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனை வரும்" பொறுமையாக எடுத்து சொன்னான் மாறன். "இதெல்லாம் ஏன் பண்றேன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் நீ ஒண்ணும் யாருனே தெரியாதவனும் இல்ல, தெரியாதவ வீட்டுல தங்குற அளவுக்கு இந்த மீனாட்சி கேவலமானவளும் இல்ல. இங்க பாரியா, உனக்கு எப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு உன்ன பிடிக்கும். எவ்வளோன்னு கேட்காத, சொல்லத் தெரியாது" என்றவள் மெல்ல மெல்ல அவனை நெருங்கி சென்றாள். மாறன் பின்னாடி இருந்த சுவற்றில் முட்டி நின்றான். மீனாட்சி மெல்ல அவன் நெற்றியில் புரண்ட அந்த முடியை அவள் ஆள்காட்டி விரல் கொண்டு ஒதுக்கி விட்டாள். "என்ன மாதிரி ஆளியா நீ? நாளான நாள் முதலா பல்லு முளைச்ச பையன்ல இருந்து பல்லு போன கிழவ வரைக்கும் என் பின்னாடி சுத்தி வந்தவங்க எத்தனையோ பேரு. நான் திரும்பி பார்த்தா போதும்னு நினைச்சவங்க பலரு. நான் காதல ஏத்துக்கணும்னு ஃப்ளவரும் கிஃப்டும் எடுத்து பின்னாடி சுத்தினவங்க கணக்குல இல்லாதவங்க. அப்படி இத்தனை பேருக்கு மயங்காதனா உன்னையே சுத்தி சுத்தி வர. ஆனா நீ என்னன்னா ஒரு சைட்டிங் கூட பண்ண மாட்டேங்கிற. நான் அழகா இல்லையா? கம்பன் கவிதைக்கு சொந்தக்காரி இல்லையா? இள வைரமுத்து பாடலுக்கு பொருந்தி போகலையா? என்ன இல்ல என்கிட்ட? அழகா தானே இருக்க" என்று அவளுக்கே சந்தேகம் வந்து அங்கிருந்த ஆளுயர கண்ணாடியில் அவள் உருவத்தை பார்த்து கொண்டாள். பிரம்மனின் பிரத்யேக படைப்புக்கு சொந்தக்காரிதான். எப்படிப்பட்ட ஆண்மகனும் ஒரு முறையேனும் திரும்பி பார்த்துவிட்டு செல்லும் அழகிதான். மை தீட்டாத போதும் சொக்கி இழுக்கும் கண்களுக்கு உரித்தானவள்தான். டயட் மேற்கொள்ளாத போதும் செதுக்கி வைத்தார் போல் இருக்கும் மெல்லிடைக்கு சொந்தக்காரிதான். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் செஞ்சு வச்ச சிலைதான் அவள். "நல்லாதான் இருக்கேன். அப்புறம் ஏன் உனக்கு பிடிக்கல?" என்று அவன் சட்டை காலரை பிடித்து அவன் கண்ணோடு அவள் கண்களை கலக்க விட்டாள். மாறன் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டது. சற்றும் பயம் இல்லாமல் அவள் கண்களை பார்த்து கேட்டாள். அந்த கண்கள் அவனை அடித்து தூக்கி செல்வது போல இருந்தது. ஆர்ப்பரிக்கும் அழகிதான் அவள் என அவன் மனம் எண்ணாமல் இல்லை. அதுவும் அவன் அருகே இத்தனை நெருக்கத்தில் அவள் நிற்கும்போது இவன் என்ன அந்த கண்ணனும் மயங்கி விடுவான் என்பதில் சந்தேகமே இல்லை. அத்தியாயம் 46. அவன் கூடல் அதிகமானது. பெண்ணவளால் அவன் வேகத்தை தாங்க முடியாமல் ஒரு வேகத்தில் பெண்ணவள் கத்தினாள். "ஐயோ, ஐயோ, அம்மா! ரேப், ரேப்!" என்று அலறி அடித்துக்கொண்டு எழுந்து அமர்ந்தாள் அருவி. எழுந்து அமர்ந்தவள் சுற்றிலும் பார்த்தாள். முக்கியமாக அவள் ஆடைகளை பார்த்து கொண்டாள். எதுவும் மாறவில்லை. வழக்கம் போல் அவள்தான் கண்டபடி உறங்கியதில் சேலை முட்டிவரை ஏறி களைந்து போயிருந்தது. மற்றபடி எதுவும் நடக்கவில்லை. அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது அத்தனையும் கனவு என்று. அடச்ச! என்ன மானக்கெட்ட மைண்டு என் மைண்டு! எதுக்கு இப்ப இப்படி கனவு வந்துச்சு? ஒருவேளை எனக்கு அவன் மேல ஏதாவது என்று யோசிக்கும் போதே அருவிக்கு பதறியது. "ஆத்தாடி ஆத்தா! அந்த கன்றாவி மட்டும் இருக்கவே கூடாது. இங்க பாருடி, உண்மைதான். அவன் அப்படியே தமிழ் மாதிரியே தான் இருக்கான்.
பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா நல்லாதான் இருக்கான். ஆனா நிச்சயம் இவன் தமிழா இருக்க முடியாது. ஒருவேளை அன்னைக்கு நான் பார்த்தது இவன தானா? நான் தான் தமிழ்ன்னு நினைச்சு குழம்பிக்கிட்டேனா? என்று அவளுக்கு குழப்பத்தில் மூளை வாய் வழியே வெளியே வந்துவிடும் போல குழம்பிப் போய் அவள் தலையைப் பிடித்துக் கொண்டவள் திடீரென்று பாத்ரூம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பிப் பார்த்தாள். பாரிவேந்தன் அப்பொழுதுதான் குளித்து முடித்து பாத்ரூமிலிருந்து இடுப்பில் வெறும் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்ததை கவனித்தாள். இவ்வளவு நேரம் அவனை பார்க்க கூடாது, சைட் அடிக்கவே கூடாது என்று சொல்லிக் கொண்ட மனமே அவனை மானசீகமாக சைட் அடித்து வைத்தது. குளித்து முடித்து வந்தவனின் கூந்தலிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் வடிந்து கொண்டிருக்க அந்த கட்டுக்கோப்பான தேகத்தினை விட்டு கண்களை நகர்த்தவே முடியவில்லை பெண்ணவளால். அதுவும் அவன் கைகள் இரண்டும் ஆர்னால்ட் ஆர்ம்ஸ் போல புடைத்துக் கொண்டு நிற்க பதற்றத்துடன் பெண்ணவள் முகத்தை திருப்பிக் கொள்ள நினைத்தாள். ஆனால் அதுதான் முடியவில்லை. ஏய் என்றான் அவன் கர்ஜனையாக. அது சரத்குமார் படம்தானே? அது சரத்குமார் படம்தானே என்று பல்லை காட்டினாள். ச்ச, அப்படி ஏதோ படம் இருக்க மாதிரி தெரியலையே. ஒருவேளை தெலுங்கு படமா என்று கன்னத்தில் கை வைத்து கேட்பவளை கண்டு முறைத்து பார்த்தான் பாரி. வாடிங்க கட்டளையாக அழைத்தான். வரமாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? மனதளவில் எண்ணிக்கொண்டாலும் வெளியே அப்படி சொல்ல முடியுமா என்ன அவளால்? சொருவி விடுவான் அவளை. ஏற்கனவே வேலை சொல்லியே அவளை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறான். என்ன என்றால் களைந்து கிடந்த சேலையை சுருட்டி அள்ளி போட்டபடி. பாரி வீட்டில் இருப்பது அரிது. அதுவும் இரவு நேரங்களில் அரிதினும் அரிது. காரணம் அவன் செய்யும் பல இல்லீகல் பிசினஸ் எல்லாமே அர்த்தராத்திரியில்தான் நடக்கும். அதனால் அவன் இரவு வருவதே இல்லை. அவன் விடியலில்தான் வீட்டு பக்கம் வருவான். அவன் வரும் முன் அருவி எழுந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அவளுக்கு தண்ணீர் அபிஷேகம்தான் நடக்கும். அதுபோல இன்றும் இரவு வேலையை முடித்துவிட்டு அதிகாலையில் அறைக்கு வந்த பாரி கண்டது என்னவோ குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்த அருவியைதான். ஆனால் என்ன ஒன்று, அவள் உறங்கும் விதம் மட்டும் குழந்தை போல் இருந்தது. அவள் கட்டியிருந்த பூனம் சேலை அவள் உறங்கும் விதத்தில் கண்டபடி முட்டி வரை ஏறி அவள் கெண்டைக்கால் இரண்டும் அவன் கண்களுக்கு தீனி போட ஒரு நொடி அவனால் அவள் கால்களை விட்டு கண்களை எடுக்கவே முடியவில்லை. கொஞ்சம் அவன் கண்கள் அத்துமீறி மேல் நோக்கி சென்றது. அந்த சேலை விலகி அவள் வெண்ணிற இடையும் அவனை வாவென்று அழைப்பது போல் இருந்தது. அவன் கண்கள் இரண்டும் இன்னும் கொஞ்சம் மேல் உயரும் சமயம் தவறென்று எண்ணி தலையை சிலுப்பிக் கொண்டவன் இதற்கு மேல் இங்கு நின்றால் தவறாகிவிடும் என்று உடனே பாத்ரூம் சென்றான் குளிப்பதற்கு. அப்பொழுதுதான் அருவியும் அலறி அடித்து எழுந்து அமர்ந்தாள். மணி என்னடி ஆகுது? இதென்ன உன் அப்பாவோடா? கண்ட நேரத்துக்கு தூங்க. சீக்கிரம் எழுந்து புருஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய செய்ய வேணாமா? இந்தா தலையை தோட்டி விடு என்று அவன் கையில் இருந்த டவலை அவளிடம் திணித்தான். நானா? பெண்ணவள் அவனையும் அந்த டவலையும் மாறி மாறி பார்த்தாள். ஆமா தோட்டு. ஆனா உன்ன வேலை வாங்குறான். இருடா, ஒரு நாள் உனக்கு இருக்கு என்று தனியே புலம்பிக் கொண்டவள் அந்த டவல் கொண்டு அவனுக்கு துவட்டிவிட முற்பட்டாள். ஆனால் அவனோ 6 அடிக்கும் அதிகமாக எல்லையே இல்லாமல் வளர்ந்து போயிருந்தான். அதனால் அவளுக்கு உயரம் பத்தவில்லை. எதுக்கு இப்படி வளர்ந்திருக்கான்? இப்ப எப்படி தோட்ட முடியும் என்று பெண்ணவள் யோசனையாக அங்கும் இங்கும் எதையோ தேடினாள். என்ன தேடுற என்றான் கர்ஜனையாக. ஆ, இப்படி வளர்ந்திருந்தா எனக்கு எப்படி எட்டும்? அதான் ஸ்டூல் இருக்குமான்னு பாக்குறேன் என்று தேடியபடி சொன்னாள். ஓஹோ, அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்றேன் என்றவன் பட்டென்று அவள் முந்தானையை பிடித்து இழுத்தான். இதை எதிர்பாராதவள் பொத்தென்று அவன் மீது வந்து மோதி நின்றாள். இதைவிட அதிர்ச்சியாக இன்னும் அவளை உறைய வைக்கும்படி அவள் இடையை பிடித்து அப்படியே தூக்கிவிட்டான் அவளை. இதில் பெண்ணவள் கண்கள் இரண்டும் அப்படியே உறைந்து போய்விட அவளுக்கு கூச்சத்துடன் நாணமும் வந்து கொன்று தின்றது. ஐயோ விடுங்க, எனக்கு என்னவோ போல இருக்கு, விடுங்க என்று சைகையால் செய்தவள் அவன் கர்ஜிக்கும் சத்தத்தில் பட்டென்று கண்களை திறந்தாள். இப்பொழுதும் கனவுதான் கண்டிருக்கிறாள் போலும். பாரி அவளை விட்டு சற்று தள்ளி நின்றான். பெண்ணவள் டவலை இறுக்கி பிடித்தபடி அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டிருந்தாள். என்னடி உளறிட்டு இருக்க? சொன்ன வேலை செய் என்றான் போனில் பார்வையை பதித்தபடி. என்னடி உளறிட்டு இருக்க? சொன்ன வேலை செய் என்றான் போனில் பார்வையை பதித்தபடி. அடியே அருவி, அவன் ஒன்னும் உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரல. உன் சம்மதமே இல்லாம உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். நீ அவன் கூட ஃபைட் பண்ணி தப்பிச்சு போகணும். ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ இங்கே செட்டில் ஆயிடுவியோன்னு சந்தேகமா இருக்கு என நெற்றியில் அடித்து கொண்டவள் அங்கிருந்த மெத்தையை பார்த்தாள். பின் என்ன நினைத்தாலோ சேலையை தூக்கி பிடித்தபடி அந்த பெட்டில் ஜம்ப் பண்ணினாள். அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்து கொண்டிருந்த பாரியோ அவளை வினோதமாக பார்த்தான். என்னடி பண்ற? ஹா, தென்னை மரம் மாதிரி வளர்ந்திருந்தா எனக்கு எப்படி எட்டும்? இங்க வாங்க
என்றாள் சைகையாய். அவளை முறைத்தபடி அவள் அருகே வந்து நின்றான் பாரி. இன்று என்னவெல்லாம் வேலை பார்க்க வேண்டும், என்னவெல்லாம் சமைக்க வேண்டும் என்று அவளுக்கு லிஸ்ட் போட்டு சொல்லிக் கொண்டிருந்தவன் நிமிர்ந்து பார்க்க அவன் முகத்துக்கு முன்பிருந்தது அவளின் உடுக்கை போன்ற இடையும் அந்த தொப்புளும். அதை பார்த்ததும் பேசிக் கொண்டிருந்தவனின் வார்த்தை பட்டென்று நின்றது. அவனையும் அதை பார்த்ததும் பேசிக் கொண்டிருந்தவனின் வார்த்தை பட்டென்று நின்றது அவனையும் மறந்து. அவள் மெல்லிடை கண்டு அவன் சிந்தனை மாறியது. பேச வந்த வார்த்தைகள் மறந்து போக அவன் கைகள் மெல்ல அவள் இடையை தொட முயன்ற நேரம் இதற்கு மேல் ஒரு நொடி நின்றாலும் அங்கு நடப்பது வேறு என்று புரிந்து கொண்டவன் அவசரமாக அவளிடமிருந்து விலகி அவன் சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு வேக எட்டுக்களுடன் வெளியே சென்றான். அவன் முகமெங்கும் வேர்த்து விட்டது. பாரி மற்ற விஷயத்தில் மோசமானவனாக இருந்தாலும் அவன் பெண்கள் விஷயத்தில் மிகவும் கண்ணியமானவன். இதுவரை அவன் நிழலை கூட எந்த ஒரு பெண்ணின் வாசமும் தீண்டி சென்றதில்லை. இப்பொழுது வரை அருவி அவன் டார்ச்சர் செய்தாலும் அவனை சீண்டுவது போல பயம் கொள்ள வைத்தாலும் அவளிடம் கணவன் என்ற முறையில் அத்துமீறியது இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் பெண்ணவளை பார்க்கும் பொழுது அவன் தடுமாறுகிறான் என்று புரிந்தது. அதனால் அவன் தாத்தா அழைக்கும் சத்தம் கூட கேட்காமல் அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றவன் நேராக போய் நின்றது அந்த பெரிய தண்ணீர் குளம் அருகேதான். சட்டையை கழட்டி வீசியவன் தொப்பென்று அந்த குளத்தில் விழுந்து தண்ணியில் மூழ்கினான். அந்த எண்ணம் முழுவதும் அருவியின் ஒவ்வொரு அசைவும் அவன் கண்முன் வந்து போனது. வேணா பாரி, பொண்ணுங்களை நம்பாத என தனக்குள் சொல்லிக் கொண்டவன் அவள் நினைவுகளுடன் நீண்ட நேரமாக மூச்சை பிடித்தபடி அந்த நீருக்குள் மூழ்கி கிடந்தான். அருவிக்கோ ஒன்றும் புரியவில்லை. என்ன ஆச்சு? வந்தாரு, துவட்ட சொன்னாரு, அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு, ஒன்னும் புரியலையே என்று உதட்டை பிதுக்கிக் கொண்டவள் அந்த டிவியில் ஓடிய நியூஸை கண்டு அதிர்ந்து போனாள். அதில் நேற்று அவள் பார்த்த அந்த காதல் ஜோடிகள் இருவரும் வெவ்வேறு சம்பவங்களால் இறந்து போனது போல் நியூஸ் வந்தது. அந்த மதன் என்ற பையன் ரயிலில் அடிபட்டு இறந்ததாகவும் அந்த பெண் தண்ணீரில் மூழ்கி இறந்ததாகவும் வந்த நியூஸை கண்டு அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. அவள் நேற்று பார்த்த இருவரும் இன்று பிணமாக கிடந்ததை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவசரமாக அவள் அத்தையை தேடி ஓடியவள் இந்த விஷயத்தை சொன்னால் முகமெங்கும் பதற்றத்துடன். ஆனால் நேற்று போல் இன்றும் அவர் முகத்தில் பெரிதாக எந்த ஒரு ரியாக்ஷனும் வரவில்லை. அருவி, பொரியல் பண்ணோம், அந்த வெண்டைக்காயை மட்டும் நறுக்கி கொடுமா என்றார் அவரோ சமையலில் ஆர்வம் காட்டியபடி. மாமியாரே, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீங்க என்ன பண்றீங்க என்று கோபம் கொண்டு அவள் தோளை பற்றியவள் அவர் கண்கள் கலங்கியிருந்ததைக் கண்டு அவள் கைகள் தானாக விலகி கொண்டது. அருவி, இது ஒரு வழி பாதை. நம்மனால திரும்பி பார்க்கவும் முடியாது, திரும்பி போகவும் முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடந்தாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருக்கணும். மத்தபடி நம்மனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம பொட்டச்சிங்க அருவி. இந்த மாதிரி இங்க டெய்லியும் ஒரு சாவு நடக்கும். ஆனா எதையும் நம்மனால தட்டி கேட்க முடியாது. இதுக்கு பழகி போக வேண்டியதுதான் என்றார் வேதனையுடன். தப்பு மாமியாரே. எல்லாத்தையும் பார்த்தும் பொறுமையா அமைதியா இருக்கிறதும் குற்றம்தான். நான் இதை இப்படியே விட மாட்டேன். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் நான் அதுக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி கொடுப்பேன். இது இந்த வீட்டு பெரிய மனுஷனா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் இதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க என்றால் வார்த்தையில் தைரியத்தை கூட்டி. அத்தியாயம் 47. 3 நாட்கள் கழித்து வீட்டுக்கு வந்த மீனாட்சியை வாசலில் நின்று வழிமறித்தார் அவள் அன்னை. நில்லடி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் ஆகாத ஒரு பையன் கூட போய் இத்தனை நாள் தங்கிட்டு வர, என்னதான் முடிவுல இருக்க? யாருக்காவது தெரிஞ்சா கண்டபடி பேசுவாங்க மீனாட்சி என்று அவள் அன்னை வந்ததும் அவர் பூஜையை துவங்கி விட்டார். அம்மா, இப்பதான் வந்தேன், அதுக்குள்ள ஆரம்பிக்காதீங்க கடுப்புடன் சொன்னவள் அவள் உள்ளே செல்ல பார்த்தாள். ஆனால் அவர் விடவே இல்லை. இங்க பாரு மீனாட்சி, நடக்க போன நிச்சயத்தை நிறுத்துன. யாரோ ஒரு பையனை விரும்புறேன்னு சொன்ன. சரி, உன் இஷ்டப்படி நடக்கட்டும்னு விட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு என்னன்னா, அந்த பையன் கூட இப்படி தங்கிட்டு வர்ற, இதெல்லாம் தப்பா தெரியலையா உனக்கு? இங்க பாரும்மா, ஊர்ல இருக்கவங்க என்ன பேசினாலும் எனக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. நான் யாருன்னு எனக்கு தெரியும். என்ன சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சா போதும். அப்புறம் நான் ஒன்னும் அவன் கூட குடும்பம் நடத்திட்டு வரல. நீங்க யார வேணாலும் தப்பா நினைச்சு பேசலாம். ஆனா அந்த மனுஷன் ஒரு புள்ள பூச்சிமா. அடியே, பாக்குறதுக்கு எல்லாரும் புள்ள பூச்சி மாதிரிதான் இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் அவங்க உண்மையான குணம் என்னன்னு தெரிய வரும். மீனாட்சி சிரித்து கொண்டாள். வாய்ப்பா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? மாறன் சில ஆம்பளைங்க மாதிரி என்ன யூஸ் பண்ணிருவாருன்னு நினைக்கிறீங்களா? வெக்கத்தை விட்டு சொல்றேன். நான் கூட சில இடத்துல விழுந்தேன். ஏன்டா இப்படி அழகான பொண்ணை வச்சுக்கிட்டு அனுமான் மாதிரி இருக்கேன்னு கூட கேட்டேன். அவனை நெருங்கி கூட போனேன். ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா என்று மாறன் சொன்னதை நினைவுபடுத்தி சொன்னாள் மீனாட்சி.
இருவருக்குமே நூலளவே இடைவெளி இருந்தது. அந்த இடத்தில் இப்படி ஒரு பெண்ணை பக்கத்தில் வைத்துக்கொண்டு, நிச்சயம் யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அத்துமீறி விடுவார்கள். அவர்கள் நிலையை இழந்து தடுமாற்றம் கொள்வார்கள்தான். ஏன் மாறன் கூட நினைத்திருந்தால் அவளிடம் அத்துமீறி நடந்திருக்க முடியும். ஆனால் அங்கு நடந்ததே வேறு. அவன் நிச்சயம் ஏதாவது செய்வான், தன்னிடம் விழுவான் என்று எதிர்பார்த்த மீனாட்சிக்கு பெருத்த ஏமாற்றமாய் அவள் கையைப் பிடித்து சற்று தள்ளி நிற்க வைத்தான் மாறன். தப்புங்க. ஒரு பொம்பள பிள்ளைய இத்தன நாள் என்ன நம்பி தங்க விட்டுருக்காங்க உங்க வீட்ல. அது என் மேல இருக்க நம்பிக்கையில மட்டும் இல்ல. அவங்க வளர்ப்பு மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கையும் தான். தான் புள்ள என்ன ஆனாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், நிச்சயம் கட்டுப்பாட்ட இழக்க மாட்டான்னு, உங்க மேல அவங்க வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கை தான். அத உடைக்க முயற்சி செய்யாதீங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்களோ, அப்படியே திரும்பி போணும். அதுதான் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் மரியாதை. எனக்கு குணம் ஆயிடுச்சு. நான் நல்லா இருக்கேன். இப்ப நீங்க கிளம்புங்க. புன்னகை முகம் மாறாமல் சொன்னவன் சிறிது கூட அவளை சீண்டி பார்க்க நினைக்கவில்லை. இதுதான் அந்த கண்ணியம்தான் இன்னும் இன்னும் அவன் மீது அவளை பித்தாக்கி வைக்கிறது. ஒருவேளை மாறன் அவளை நெருங்கி வந்திருந்தாலும், அவளிடம் சுலபமாக விழுந்திருந்தாலும், அவள் காதல் கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்குமோ என்னவோ? ஆனால் அவள் அவனை விட்டு விலகி செல்ல செல்லதான் அவளுக்கு காதல் இன்னும் ஷங்கர் சிமெண்ட் போல ஸ்ட்ராங் ஆகிக் கொண்டிருக்கிறது. பெண்ணவள் அவன் சொன்னதையெல்லாம் அச்சு பிசறாமல் அவர்களிடம் சொல்லி முடித்தாள். இப்ப சொல்லுங்க, அவன் கெட்டவன் சொல்றீங்களா? அவன் தப்பானவன் சொல்றீங்களா? அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். அவர்களுக்கு மாறன் சொன்னது போல மகள் மீது பெரும் நம்பிக்கை உண்டு. அதே சமயம் அவள் காதல் மீது அவர்கள் நம்பிக்கை கொஞ்சம் குறைவுதான். அவள்தான் அவன் மீது பைத்தியமாகி இருக்கிறாளே! எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இருவருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அந்த வயல் வரப்பில் வேர்க்க விறுவிறுக்க தூக்க முடியாமல் அந்த தண்ணீர் குடத்தை சுமந்து சென்றாள் அருவி. அந்த பாரிதான் அவளை பாடாய்படுத்தி கொண்டிருந்தான். இத்தனை நாளாக வீட்டில்தான் வேலை வாங்கி கொண்டிருந்தான். இன்று வயலுக்கு அழைத்து சென்று அவளை நொங்கு கழட்டினான். ஏப்பா பாரி, உங்க வீட்டு பொம்பளைங்க யாரும் வயலு காட்டு பக்கம் வர மாட்டாங்களே. ஆனா உம்பட பொண்டாட்டிய மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க, அதிசயமா இருக்கு என்று அந்த வயலில் வேலை செய்யும் பாட்டி ஒருத்தர் தாடையில் கை வைத்து ஆச்சரியமாய் கேட்டார். அது ஒண்ணும் இல்ல பாட்டி. என்னதான் என் பொண்டாட்டிக்கு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு உத்தியோகம் பார்த்தாலும், அவளுக்கு இப்படி வயல் காட்டுல இறங்கி வேலை செய்யறதா கொள்ள விருப்பம். நான் எப்படி சொல்லியும் கேட்காம நான் வருவேன்னு அடம் புடிச்சு வந்து, வேலை பார்த்தேன் அவன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. என்ன சரிதானே? என்ற பாரி மெல்ல பக்கத்தில் பாவமாக முழித்துக் கொண்டு நின்ற அருவியை பார்த்து கஞ்சாடை காட்டினான். பாவி பயலே, நான் எங்கடா வரேன்னு சொன்னேன்? நீதானே வம்படியா புடிச்சு தூக்கிட்டு வந்த. வெயிலு வேற பல்ல காட்டுது. சன்ஸ்கிரீன் கூட போடாம வந்துட்ட. இன்னைக்கு உடம்பு முழுக்க டேன் ஆக போகுது. அத திருப்பி கொண்டு வர நான் என்னெல்லாம் பண்ணணுமோ உனக்கு பேதியில போக என்று கட்டிய புருஷனுக்கு சாபம் கொடுத்து கொண்டிருந்தாள் மனதுக்குள். என்ன செல்லம் அப்படி நிக்கிற? போய் வயல் வரப்புல இறங்கி வேலைய பாரு. அப்பதான் உன் கொழுப்பு குறையும் என்று அவளை தள்ளாத குறையாக அனுப்பிவிட்டான். பாவி, வேணுனே பண்றான் என்று முணங்கிக் கொண்டே அந்த வயலுக்குள் இறங்கியவள் பொத்தென்று கீழே விழப் போனாள். நல்ல வேளையாக பக்கத்தில் இருந்த ஆயாவை பிடித்து நின்று கொண்டாள். நல்ல வெயில்தான், ஆனால் அவளுக்கு வேர்த்து வடிந்தது. வியர்வையில் அவள் சேலையெல்லாம் நனைந்து விட்டது. முதல் முறையாக இப்படி வெயிலில் இறங்கி வேலை பார்த்ததினாலோ என்னவோ அருவிக்கு பயங்கரமாக பசி எடுத்தது. ஆ, ரொம்ப பசிக்குதே என்று சுற்றி முற்றிலும் பார்த்தாள். இவளுக்கு மட்டும்தான் பசி வந்தது போலும். மற்ற அனைவரும் அவர்கள் வேலையில்தான் கவனமாக இருந்தார்கள். முதல் முறை நாற்று நட்டாள். சரியாக வரவே இல்லை அவளுக்கு. ஆனாலும் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்தாள். அவள் முகத்தை வைத்தே அவள் பசியில் இருக்கிறாள் என புரிந்து கொண்டவன் அத்தனை பேருக்கும் டீ வாங்கி கொடுத்தான். டீ வாங்கி கொடுத்த புண்ணியவான் நல்லா இருக்கணும், எனக்கு கொடுங்க என்று ஆசையாக அருவி கையை நீட்டப் போன சமயம் பாரி சொன்ன விஷயத்தில் பாவமாக முகத்தை வைத்து எச்சில் விழுங்கிக் கொண்டவள் யாரும் அறியா வண்ணம் அவனை தீயாக முறைக்கவும் தவறவில்லை. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமை. என் பொண்டாட்டி விரதம். அடே முருகேஷா, என் பொண்டாட்டிய விட்டு மத்த எல்லாருக்கும் டீ வடைய கொடு என்று வேண்டுமென்றே அவளை வச்சு செய்தான் பாரி. ஆசையாக அந்த டீ கிளாஸை எடுக்க போனவள் மனமே இல்லாமல் கையை பின்னோக்கி எடுத்துக்கொண்டாள். இதுவரைக்கும் ஒரு நாள் கூட என் அண்ணன் என்ன பட்னி போட்டதே இல்லையே. ஆனா பாழா போனவன் இம்பிட்டு வேலையை வாங்கி பட்னியும் போடுறான். டேய், எழுதி வச்சுக்கூடா, உனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஃபைல்ஸ் வர என கடுப்புடன் புலம்பிக் கொண்டவள் வெளியே சிரித்து வைத்தாள் வேறு வழி இல்லாமல். ஆஹா, இந்த காலத்து பொம்பளைங்க கூட விரதம் இருக்க சங்கடப்படுற இந்த காலத்துல இவ்ளோ சின்ன பொண்ணு, அதுவும் பட்டணத்துல வளர்ந்த பொண்ணு, அதுவும் டாக்டர் பொண்ணு, புருஷன் நல்லா இருக்கணும்னு விரதம் எல்லாம் இருக்காளே. இந்த பொண்ண ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரி நீ குடுத்து வச்சவன்பா என்று அங்கிருந்த பெண்மணிகள் எல்லாம் அருவியை புகழ்ந்து சொல்ல
அருவி கெத்தாக இல்லாத காலரை தூக்கிவிட்டால் பாருடா என்பதை போல. பாரி அவளை பார்த்து உதடு சுளித்துக் கொண்டான். இப்பொழுது இருவரும் டாம் அண்ட் ஜெரியாக அவர்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டாலும் வெளியே நிறைவான தம்பதிகள் போல் காட்டிக் கொண்டார்கள். சுற்றி இருந்து பார்க்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல்தான் தெரியும். அவ்வளவு ஏன், சற்று தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த பாரியின் தாத்தாவுக்கும் அவன் சித்தப்பாவுக்கும் கூட அப்படித்தான் தோன்றியது. பாத்தீங்களா பெரியப்பா? என்னமோ அவன் கோவமா இருக்கான், அவள விரட்டி விட்டுருவான்னு சொன்னீங்க. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. ஊரே அவங்க ஜோடி பொருத்தத்த பார்த்து புகழ்ந்து பேசுற அளவுக்கு அப்படி கொஞ்சம் குழாவுறாங்க பாருங்க. எனக்கு என்னமோ இன்னும் 10 மாசத்துல இந்த வீட்ல குழந்தை சத்து கேட்கும்னு தோணுது என்று நக்கலாக சொன்னார். துரைசிங்கம் முகம் கோபத்தில் சிவந்தது. இந்த சிங்கம் ஒரு நாளும் அதை நடக்க விட மாட்டேன். என் வீட்ல கேவலம் எவ்வளோ ஒருத்தி ரத்தத்துல பிறந்த குழந்தை வாரிசா? அது என் சங்கதிக்கு அசிங்கம் என்று ரௌத்திரம் பொங்க சொன்னார். நீங்க இப்படியே பேசிட்டே இருந்தா அது நடக்கும். செயல்ல காட்டுங்க உங்க கோபத்த என்று ஏற்றி விட்டான். நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன் என்றவர் யாரோ ஒருத்தனை அழைத்தார். இவன் தான் சீவக்காரன். இந்த வட்டாரத்துல இவன் கால தான் அதிகமான ரத்தம் பார்த்த கால. ஒருத்தரோட வாசம் உள்ள துணியை கொடுத்தா போதும், அவங்கள தேடி போய் காவு வாங்கிடும். அவளோட துப்பட்டாவை ஏற்கனவே கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த முரட்டு கால அந்த அருவிய குத்தி கிழிக்க போகுது. அவ இந்த இடத்துல ஜீவ சமாதி ஆக போறா என்று வில்லத்தனமாய் சிரித்துக்கொண்டே சொன்னார் சிங்கம். இப்படி தன்னை சுற்றி பெரிய சதிவலை நடந்து கொண்டிருக்க, இது எதையும் அறியாமல் அந்த தண்ணீர் குடத்தை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போய் அந்த வயல் வரப்பில் வழுக்கி விழுந்தவள் தன்னை பார்த்து சிரித்த புருஷனை வெறித்தனமாக முறைத்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 48. என் அண்ணன் ஒரு பாத்திரம் கூட என்ன கழுவ வைக்காது. ஆனா இவன் என்னன்னா என்ன வேலையா சொல்லிக் கொள்றா. உனக்கு உனக்கு என்றவளுக்கு அவனுக்கு சாபம் கொடுத்து கொடுத்து திட்டக்கூட வார்த்தைகள் தீர்ந்து போனது. அருவிக்கு அவள் விழுந்தது கூட கவலை இல்லை. ஆனால் அவள் விழுந்ததைக் கண்டு அங்கு கட்டிய கணவன் அந்த கள்வன் கைதட்டி சிரித்ததைத்தான் தாங்க முடியவில்லை. டேய், நான் விழுந்ததை பார்த்து சிரிக்கவா செய்ற? இருக்குடா உனக்கு, உன்னை வச்சுக்கிறேன். டிக்கி வலிக்குதே, என்னமோ குத்திருச்சு போலவே என்று எழுந்து கொள்ள நினைத்தவள் மறுபடியும் பொத்தென்று வழுக்கி விழுந்தாள். ஆத்தாடி என்று இடுப்பை பிடித்து கொண்டவளுக்கு ஒரு நிம்மதி என்னவென்றால் அங்கு வேலை செய்யும் நபர்கள் எல்லாம் சாப்பிட சென்று விட்டார்கள். ஒருத்தர் கூட இல்லை. இந்நேரம் அவர்கள் இருந்திருந்தால் என்னமோ உத்தம புருஷன் போல ஓடி வந்து அவளை தாங்கி அணைத்திருப்பான். அப்பொழுது அவள் எண்ணியது போலவே அந்த பக்கம் ஒரு கிழவி ஒன்று வருவதைக் கண்டு இவ்வளவு நேரம் கைதட்டி சிரித்த பாரி அப்படியே பதறி கொண்டு வந்து அவளை தூக்கினான். ஐயோ என் செல்லக்குட்டி, என்னடி ஆச்சு? பார்த்து வர்றதில்லையா? வலிக்கு விட்டுட்டு பாரு என்றான் ஏதோ பாசம் கொட்டி வழிவது போல. எதுக்கு இப்ப இப்படி பண்றான் என்று திரும்பி பார்த்த அருவி அப்பொழுதுதான் கண்டாள் அந்த பக்கம் வந்து ஆயாவை. ஆஹா, ஐயடி சொக்கா, இதுக்குதான் பாஸ்கர் குடுக்கற மாதிரி நடிக்கிறானா இவன்? என்னமா நடிக்கிறான் பாரு. உன் நடிப்பு பார்த்து சிவாஜி எல்லாம் அசந்து போயிடுவார் போலவே என்று வாயை பிளந்தாள் பெண்ணவள். ஆ, என் புருஷெல்லாம் ஆக்கி போட்டாலும் அவிச்சு போட்டாலும் கொல்லையில போறவன் குடிச்சிட்டு வந்து அடிப்பான். ஆனா பாரிக்கு பொண்டாட்டி மேல எம்புட்டு பிரியம். வழுக்கி விழுந்தத கூட தாங்க முடியலையே. இருந்தா புருஷன் பொண்டாட்டி இப்படித்தான் இருக்கணும் என்று அவர் பெருமை பேசிவிட்டு சென்றார். ஏதோ அக்கறை அண்டாவில் பொங்கி வழிவது போல அருவியை தூக்கி கொண்டு சென்றவன் அவளை பம்ப்செட் பக்கம் நின்று யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின் பொத்தென்று அந்த தண்ணியில் போட்டான். ஐயோ என்று தண்ணியில் முங்கி எழுந்தவள் அவனை முறைத்து பார்த்தாள். யோ! பாரி அவளை முறைத்து பார்த்தான். எதுக்கியா தூக்கி போட்ட? யாவா, வாய கிழிச்சிருவேன். மரியாதை மரியாதை. நான் என்ன உனக்கு வேலைக்காரனா உன்னை தூக்கிட்டு வர? ஆ, ஆமா, நான் தான் இப்ப என்னை தூக்கிட்டு வர சொல்லி ஒத்த கால நின்ன பாரு. நான் கேட்டேனா? வேணாயா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று பொங்கினாள் அவள். என்னடி பண்ணுவ? என்னவே மிரட்டுவியா? உனக்கு நீச்சல் தெரியாதானே? ஓவரா பேசுனன்னு வை, பக்கத்துல இருக்க கேணில தூக்கி போட்டுருவா பாத்துக்க. சகதியை கழுவிட்டு போய் வேலைய பாரு என்று மிரட்டும் தொனியில் சொன்னான். எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? நான் இவகிட்ட சொல்லவே இல்லையே என்று சந்தேக பார்வை பார்த்தாள். அவன் 2 எட்டு எடுத்து வைப்பதற்குள் கூச்சல் போட்டு கத்தினாள். ஐயோ அம்மா, மாடு வருது, மாடு வருது என்றவள் போட்ட சத்தத்தில் பாரி பதற்றத்துடன் திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கு அருவியோ பல்லை காட்டியபடி அந்த தண்ணீரில் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தாள். நம்பிட்டீங்களா? சும்மா லுல்லாய். என் மேல அக்கறை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தேன் என்றாள் அவளுக்கே உண்டான குறும்புடன். பாரி அவளை வெறியுடன் முறைத்து பார்த்தான். வாடி வச்சுக்கிற என்று முணுமுணுத்து விட்டு சென்றான். போடா என்று சிரித்து கொண்டவள் குஷியில் அந்த தண்ணீருக்குள் ஆட்டம் போட்டு கொண்டிருக்க பாரி மெல்ல அவளை திரும்பி பார்த்தான். ஏதோ 10 வயது குழந்தை போல ஆட்டம் போட்டு கொண்டிருந்தாள்.
அவளைக் கண்டு மெல்ல தலையை சிலுப்பிக் கொண்டவன் இதழில் எட்டிப் பார்த்த சிரிப்பையும் யாரும் அறியா வண்ணம் மறைத்துக் கொண்டான். அடடா! பம்பு செட்ல குளிக்கிறதும் ஒரு மாரி சுகமா தான் இருக்கு என்றவளுக்கு அவளை சிறு வயதில் இப்படி டப்புக்குள் வைத்து அவள் அண்ணா குளிக்க வைத்தது ஞாபகம் வந்தது. ஆயிரம் இருந்தாலும் அவள் அண்ணா போல அவள் மீது யாரும் பாசம் காட்ட முடியாது என்பதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவளை சுத்தம் செய்து கொண்டவள் வெளியே எழுந்து வந்தாள். முற்றிலும் நனைந்து போனதால் அவளால் சரிவர நடக்க முடியாமல் பின்னி பின்னி நடந்தாள். ஓ மை கடவுளே! சேலை கட்டி நடக்கிறதுல இவ்ளோ கஷ்டம் இருக்கா? என்று புலம்பிக் கொண்டவள் அவள் சேலை காய வைக்க அந்த வெயிலடிக்கும் இடத்தை நோக்கி நடக்கும் வேளை அந்த பக்கம் துரைசிங்கம் அனுப்பிய ஆள் அவரின் முரட்டு காளையை கயிறறுத்து விட்டார். அந்த காளை நேராக அருவியை நோக்கிதான் ஓடி வந்தது. அதே சமயம் ஏதோ ஒரு உந்துதலில் திரும்பி பார்த்த அருவி ஒரு பெரிய முரட்டு காளை அவளை நோக்கி ஓடி வருவதைக் கண்டு அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. ஐயோ! மாடு! இல்ல காள! ஆத்தாடி என்ன நோக்கி தானே வருது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தி ஓடவும் முடியலையே! என்றவள் உயிரை விட சேலை முக்கியமில்லை என்று அந்த சேலையை உருவி வீசிவிட்டு அந்த பாவாடை மற்றும் பிளவுஸுடன் அங்கிருந்து ஓடத் துவங்கினாள். ஓடும் பொழுதே சத்தம் போட்டுக் கொண்டேதான் ஓடினாள். ஐயோ! ஹெல்ப்! ஹெல்ப்! யாராவது வாங்களேன்! இந்த மாடு! இல்ல அதுக்கு பேரு காள! தொரத்துது வாங்களேன்! என்று முடிந்த அளவுக்கு கத்திக்கொண்டேதான் ஓடினாள். இந்த சத்தம் அந்த பக்கம் இருந்த பாரிக்கும் கேட்கத்தான் செய்தது. ஆனால் அப்பொழுது போல இப்பொழுதும் அவள் விளையாட்டுக்குத்தான் கத்துகிறாள் என்று பாரி அதை சாதாரணமாக எண்ணிக்கொண்டான். கத்திக்கொண்டே ஓடியவளுக்கு கால்கள் வேறு ஈரமான பாவடையால் ஓட முடியாமல் பின்னியது. ஏனோ அவள் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருக்கவும் பாரிக்கு தவறாக பட்டது. ஒரு இடத்தில் ஓட முடியாமல் அப்படியே பாவடை பின்னி பொத்தென்று கீழே விழுந்தாள். அவள் கை கால்களில் நல்ல சிராய்ப்பு. அவளால் எழுந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனாலும் கூட எழுந்து ஓடத் துவங்கிய நேரம் அந்த காளை அவளை நெருங்கிவிட்டது. அவ்வளவுதான் சோலி முடிந்தது என்று பெண்ணவள் முகத்தை மூடிக்கொள்ளும் சமயம் சரட்டென்று அவள் முன்னே சரட்டிக் கொண்டு வந்து நின்றான் பாரிவேந்தன். அவளுக்கு விழவேண்டிய குத்து பாரிக்கு விழுந்தது. பாரியை காளை அதன் கூர்மையான பட்டை தீட்டிய கொம்பை கொண்டு குத்திவிட்டது. பெண்ணவள் பயந்து போய் விழித்து பார்க்க வயிற்றிலிருந்த ரத்தம் வடிந்து கொண்டிருந்த நிலையில் அந்த காளையுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் பாரி. பெண்ணவள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். ரத்தம்! அவள் பதற்றத்துடன் கத்தினாள். ஹே, இங்கிருந்து போடி! என்றான் அந்த காளையை அடக்கியபடி சத்தமாக. அவனுக்கு வயிற்றிலிருந்து ரத்தம் வேறு வெளியேறிக் கொண்டே இருந்தது. நான் போக மாட்டேன். உனக்கு ரத்தம் வருதியா? என்றாள் பதட்டமாக. போன்னு சொன்னா போடி! கொம்பு பற்ற போது! என்றான் அந்த நிலையிலும். அந்த காளை அவளைத்தான் குறிவைத்தது. அதை பாரியாலும் உணர முடிந்தது. பாரியை தள்ளிவிட்டு அந்த காளை அருவியை நோக்கி பாய்ந்தது. அப்பொழுதும் பாரி விடாமல் அந்த காளை மீது பாய்ந்தான். இதையெல்லாம் தூரம் நின்று பார்த்து கொண்டிருந்த சிங்கம் முகத்தில் கோபம் உருவானது. என்னமோ சொன்னீங்க அவள விரட்டி விடுவான்னு. அவன்தான் அவளுக்காக குத்து வாங்கி அவள காப்பாத்த போராடிட்டு இருக்கான். என்று நக்கல் சிரிப்பு சிரித்தார் பாரியின் சித்தப்பா. சிங்க முகம் இன்னும் மாறியது. ஏய் போடி! மாட்ட! என்றாள் அவள் பதட்டமாக தலையாட்டியபடி. போய் தொலைடி! அது உன்னதான் டார்கெட் பண்ணுது. பல்லை கடித்தபடி கத்தினான் பாரி. உன்னை விட்டு நான் எப்படி போவேன்? போக மாட்டேன் என்றாள் அருவி பதற்றத்துடன். அந்த காளையை அடக்கிக் கொண்டிருந்த பாரி மெல்ல அருவி பக்கம் திரும்பி பார்த்தான். அவள் முகமெங்கும் அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பதட்டம்தான் இருந்தது. ஹனி, இங்கிருந்து போடி! எனக்கு எதுவும் ஆகாது என்றான் இந்த முறை சத்தமில்லாமல் சாந்தமான குரலில். அவன் அழைப்பில் ஒரு மாதிரி சிலையானவள் அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டது போல் அங்கிருந்து விலகி நடந்து போனாள். அவள் சிந்தையெல்லாம் அவன் அழைத்த அந்த வார்த்தையில்தான் ஆட்சி செய்தது. கடைசி கட்டமாக பாரி அந்த காளையை அடக்கி அங்கு விழுந்து கிடந்த அருவியின் சேலை எடுத்து அதை மரத்தோடு சேர்த்து காளை கழுத்தில் கட்டி அடக்கியவன் அப்படியே கீழே சரிய அருவி அவனை ஓடி வந்து தாங்கி பிடித்தாள் பதட்டமாக. அதற்கு பின் அங்கிருந்து அத்தனை பேரும் சேர்ந்து அவனை ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்ல அந்த நிலையிலும் அவள் மானம் காக்க அவன் போட்டிருந்த ரத்தம் படிந்த சட்டையை சிரமம் கொண்டு கழட்டி அவள் மீது போட்டு விட்டான் பாரி. ஏனென்று தெரியவில்லை. அருவியின் கண்கள் கலங்கி போக அப்பொழுதுதான் உணர்ந்தாள் அழுகிறோம் என்று. கட்டாய கல்யாணம் செய்திருக்கிறான். அவளை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஏன் அவனுக்காக கண்ணீர் விடுகிறோம் என்று அவளுக்கு புரியவில்லை. பெரிய காயமில்லை என்றாலும் அதிகமான ரத்தம் போய்விட்டது. பாரியின் பிளட் குரூப் ஓ நெகட்டிவ். அதிசயம் என்னவென்றால் அருவிக்கும் அதே பிளட் குரூப் தான். அதனால் அவளே பாரிக்கு ரத்தம் கொடுத்து வெளியே வந்தவள் அவள் மீது போட்டிருந்த பாரியின் இரத்தக்கரை படிந்த சட்டையை இறுக்கி பிடித்து வாசம் பிடித்தாள் ஒரு மாதிரி கலங்கிய கண்களுடன்.